அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆச்சாரியுடைய பள்ளியினுடைய கல்லூரியினுடைய இந்த கிராஜுவேஷன் டேல இந்த ஸ்தாபனத்தை நிறுவி இன்னைக்கு ஆச்சாரியா என்றால் புதுவை மாநிலம் மட்டுமல்ல பல மாநிலங்களில் தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு கடின உழைப்பால் அவருடைய அந்த டெடிகேஷனால இந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்கின்ற நம்முடைய சீஃப் மெண்டர் அரவிந்தன் அவர்களே, பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜுடைய முதல்வர் ப்ரொஃபஸர் தனஜெயன் அவர்களே, உங்களுடைய காலேஜுடைய முதல்வர் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த விழாவுக்கு வருகை கொடுத்திருக்கின்ற மாணவர்களே, பெற்றோர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் உங்களோடு நான் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆச்சாரியா என்று சொன்னாலே அந்த காலத்தில் ரொம்ப நான் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட உங்களுடைய அரவிந்தன் அவர்கிட்ட கேட்டேன், சார் ஆச்சாரியானா என்ன தான் அர்த்தம் அப்படின்னு கூட நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஏதோ 2-3 இன்ஸ்டியூஷன் இருக்குது சார் ஆச்சாரியான்னு. நான் அது பேரை மாற்ற ஆச்சாரியான்னு நான் வச்சேன் அப்படின்ட்டாரு. ஆக்சுவலாக ஆச்சாரியார் என்று சொன்னாலே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வேதங்களை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் என்று சொன்னால் கல்வியில் மட்டும் தேர்ச்சி அடைந்தவர் மட்டுமல்ல அல்ல, ஞானத்திலும் தேர்ச்சி அடைந்தவர் தான் ஆச்சாரியான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதனால இப்போ உங்களுடைய மெண்டர் அவர்கிட்ட பேசி கொண்டிருக்கும் போதே பார்த்தேன், இன்னைக்கு புதுவை மாநிலத்தில் எந்த கல்லூரியிலும் இல்லாமல் ஒரு பிரமிட் இங்கே தான் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசக்கூடிய ஆளை நான் பார்த்தேன். அதாவது ஒரு ஆன்மீகத்தையும் கல்வியும் ஒன்றிணைத்து அதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கி இருக்கின்றான் என்று சொல்லும் போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம் என்னன்னா, ஆன்மீகம் நமக்கு தேவை. இன்னைக்கு கிராஜுவேஷன் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு படித்து விட்டு இன்னைக்கு சோகால் ஒயிட் காலர் கிரைம் என்று சொல்லக்கூடியதும் டெரரிஸ்டம் என்று சொல்லக்கூடியதும் யாரால செய்யப்படுகிறது என்றால் படித்தவர்களால் தான் செய்யப்படுகின்றது. என்ன மிஸ்ஸிங்னாக்கா அந்த ஒரு மிஸ்ஸிங் என்னன்னாக்கா அந்த ஒரு ஒழுக்கம் என்று சொல்வார்களே, அந்த ஒழுக்கத்தோடு சேர்ந்து அந்த ஆன்ம நேயம், மனித நேயம் அந்த மிஸ் ஆகுது. அப்ப அந்த கல்வி முழுமை அடையவில்லை. அப்போ ஒரு கல்வி முழுமை அடைய வேண்டும் என்றால் அந்த கல்வியோடு சேர்ந்து அதே சமயத்தில் அந்த ஒழுக்கங்களோடு சேர்ந்து அந்த ஆன்மீக ஒரு தேடலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு முழு மனிதனாக இந்த உலகத்தில் நாம் உருவெடுக்க முடியும். அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதை செய்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக அதற்காக அவரை நான் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் பாராட்டுகின்றேன். அவருடைய அந்த பணி வளர வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் டே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கனவுகள், உங்களுடைய உழைப்பு, ஏன்னாக்கா இந்த படிப்பு ஒண்ணுதான் உங்களுக்காக நான் படிக்க முடியாது, உங்களுக்காக பேரண்ட்ஸ் படிக்க முடியாது, உங்களுக்காக நீங்க தான் படிக்க முடியும். இது முழுக்க முழுக்க உங்களுடைய எஃபோர்ட்னால, உங்களுடைய திறமையினால், உங்களுடைய உழைப்பினால் கிடைக்கப்பட்ட ஒரு வெற்றி. அதை முதல்ல நம்ம அதை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அவர் சொன்ன மாதிரி நீங்க சந்தோஷப்படணும். முதல் பேரண்ட்ஸ் ஒரு வகையில சந்தோஷப்பட்டாலும் முதல் நம்ம சந்தோஷப்படணும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா பல உலகத்தில் யாருமே அவங்க சந்தோஷமா இல்லை. when they are sick inside they also make the world sick. அப்போ என்னன்னாக்கா நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு உருவெடுத்திருக்கின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாம் பிரம்மாக்கள். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பிரம்மாக்களாக உருவாகி இருக்கின்றீர்கள். ஏன் சொல்கின்றேன் என்றால், எந்த ஒரு துறையும் படைக்கின்ற துறை என்று சொன்னால் அது இன்ஜினியரிங் ஃபீல்டு தான். மற்ற எல்லா ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா மற்ற இது செய்வாங்க தவிர எதையும் உருவாக்கின்ற, எதையும் படைக்கின்ற ஒரு தொழில் என்று சொன்னால் அது இன்ஜினியரிங் தான். இன்னைக்கு உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா டெக்னாலஜிகளும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அது பல இன்ஜினியர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னாக்கா, நம்ம நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்துட்டு வெளியே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஜாபை தேடி கொண்டிருக்கிறோம்.
அதுதான் எங்களுடைய புதுவை மாநிலத்தில் வந்து நாங்கள் வந்து இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதுவை மாநிலத்தில் வந்து ஒரு கான்செப்டை நாங்கள் கொண்டு வந்தோம். அது கூட அந்த இன்ஜினியரிங் காலேஜில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் லான்ச் பண்ணோம். தட் இஸ் கால்ட் அஸ் இனோவேஷன் கஃபே என்று சொல்லி ஒரு 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 கான்செப்டை கொண்டு வந்தோம். எல்லாரும் கேட்டாங்க, அது என்ன இனோவேஷன் கஃபேன்னு ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வரீங்களே, இந்தியாவிலே இல்லாத ஒரு கான்செப்டை முதலில் புதுவை மாநிலத்தில் கொண்டு வந்தோம். ஏதோ இனோவேஷன் கஃபே என்றால் ஏதோ ஒரு காஃபி ஷாப் நீங்கள் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். அதாவது எப்படின்னாக்கா, புதுவை மாநிலத்தில் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் எப்படி ஒரு மனிதன் காஃபி சாப்பிடும் பொழுது எவ்வளவு எளிமையாக செய்கின்றானோ அதே போல இருக்க வேண்டும் என்பதை ஒரு நோக்கத்தோடு தான் அந்த இனோவேஷன் கஃபே என்று கொண்டு வந்தோம். அதுல என்னன்னாக்கா, நம்முடைய மாணவர்கள் இப்போ உங்களை பொறுத்துங்க, எல்லாரையும் எடுத்துங்க, எல்லாருக்குமே வந்து ஐடியாஸ் இருக்கு. எவ்ரிபடி இஸ் பப்ளிங் வித் ஐடியாஸ். ஐடியா இல்லாத மனிதனே இல்லை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து டெக்னாலஜி என்று சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஒரு ஐடியாவால் உருவானது தான். அப்போ வந்து நம்முடைய மாணவர்கள் அந்த ஐடியா அவங்களுக்கு உதிச்சு அந்த ஐடியாவோட அவங்க வந்து அப்படியே வந்து அந்த ஐடியா அவங்களோட அழியக்கூடாது. அப்போ அந்த ஐடியா ஹேஸ் டு கிவன் அ லைஃப். அதுதான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இனோவேஷன் கஃபே என்ற ஒரு இதை உருவாக்கி இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னாக்கா, இந்த யூத் இருக்கக்கூடிய அந்த ஐடியாஸை அரசாங்கம் பெற்றுக்கொள்கிறது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்தாக்கா நீங்கள் இனோவேஷன் கஃபேல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இனோவேஷன் கஃபேல இருக்கக்கூடிய அந்த டீம் யாருன்னாக்கா அரசாங்கம் இருக்கின்றது, பேங்கர்ஸ் இருக்கிறாங்க, அதே சமயத்தில் சிஐஏ போன்றவர்கள் இருக்கின்றார்கள், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அதில் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. இதை ஒரு கன்சார்டியம் மாதிரி நாங்கள் ஃபார்ம் பண்ணி ஏதாவது ஒரு ஐடியா அந்த கன்சார்டியத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஐடியாஸை வந்து உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு பேட்டன் பண்ணாலும் பேட்டன் பண்ணலாம், இல்லை அந்த ஐடியாஸை வந்து ஒரு நிறுவனம் எடுத்து உங்களுக்கு ஜாப் கொடுக்கலாம், இல்லை என்றால் அந்த ஐடியாஸை வந்து அதை வந்து ஒரு செயல் வடிவம் கொடுப்பதற்கு பேங்கர்ஸ் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணி அதை நீங்கள் ஒரு தொழிலாக உருவாக்க முடியும். அதனால வந்து அந்த ஐடியாஸ் ஷுட் பிகம் அ ரியாலிட்டி என்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து இந்த இனோவேஷன் கஃபே என்ற ஒரு புதிய கான்செப்டை நாங்கள் புதுவை மாநிலத்தில் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இந்த கான்செப்ட் வந்து எங்கேயுமே கிடையாது, இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, யாரும் புரிஞ்சுக்க கூட முடியல இந்த கான்செப்டை. இன்னைக்கு வந்து ஒரு பரிச்சார்த்தமாக புதுவை மாநிலத்தில் முதல் செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்கும்போது இது இந்த நம்முடைய மாணவர்கள் மத்தியில் இது வந்து டேக் ஆஃப் ஆகுமான்னு பார்த்தாக்கா மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. நாங்கள் வந்து ஒரு காம்படிஷனே நடத்தினோம், ஐடியா காம்படிஷன் நடத்தும் போது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் இன்னும் அற்புதமான ஐடியாக்களை கொண்டு வராங்க. தெரியுமா, எவ்வளோ அருமையான ஐடியாக்கள். அது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த இது சொல்றாங்களா, அந்த தொழில் நிறுவனங்களே அசரக்கூடிய அளவிற்கு அது உருவாக்கி கொண்டிருக்குது. காரணம் என்னவென்றால், எங்களுடைய நோக்கமே என்னென்னா, we should make the students to think, not only to யாரோ சொல்லிக் கொடுத்த ஒரு பாடங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு பேரட்டா இருக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம். The creativity has to come from the students-ங்கிறதுனால தான் இந்த கான்செப்டை நாங்கள் முதல்ல உருவாக்கினோம். இது அது மட்டுமல்ல, புதுவை மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2000 மாணவர்கள் மேலே இன்ஜினியரிங் மாணவர்கள் வெளியே வருகின்றார்கள். இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் நம்மளால வேலை கொடுக்க முடியும். அதனால நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த ஆண்டர்பிரனர் செல் என்று ஒன்று உருவாக்கி, இதில் நீங்கள் கூட அதில் வந்து நிறைய பேர் வந்து அதில் வந்து உறுப்பினர் ஆகலாம். அந்த செல்லுடைய எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், rather being a job seeker, you should have become a job giver. நீங்கள் வந்து வேலை தேடுவதை விட வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்பதான் புதுவை மாநிலத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட்டே நம்மளால வந்து போக்க முடியும். எல்லாருமே ஜாப் தேடினாக்க யார் ஜாப் கொடுக்கிறது? ஸோ இந்தியா புதுவை மாநிலத்தில் எங்களுக்கு வந்து we are not interested in the large industries. We are not interested in the industries which gives about 600 acres, 700 acres ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு we want a micro industry, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் கிராம இதில் உருவாகணும். We want more and more entrepreneurs to come. தொழிலை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் வர வேண்டும். உங்களுடைய இன்ஜினியரிங் ஸ்கில்லை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு தொழில் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு தொழில் செய்யும் போது நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஜாப் கொடுத்தீங்கன்னாக்கா, ஒரு 10 பேர் வந்து 100 பேராக உருவாக்கும் போது இங்கே அதிகமாக வேலை கொடுப்பவர்கள் உருவான புதுவை மாநிலத்தில் ஏன் வேலை இல்லா திண்டாட்டமே போக்கப்படும். இதுதான் எங்களுடைய இந்த அரசாங்கத்துடைய நோக்கம். அதை தான் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஆண்டர்பிரனர் செல் என்ற ஒன்றை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கல்லூரி பருவத்திலிருந்து இன்னைக்கு உலகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கால் எடுத்து வைக்கின்றீர்கள். நம்ம அதாவது வந்து பள்ளி பருவம் என்பது அது ஒரு அருமையான ஒரு காலகட்டங்கள்.
எந்த ஒரு கவலையும் இல்லாத தெரிந்த காலகட்டங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நீங்கள் உலகத்தில் அடி எடுத்து வைக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது, நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வந்து ஒரு ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அட் எவ்ரி லெவல் யூ ஹேவ் டு டேக் அ டிசிஷன். அப்போ அந்த டிசிஷனை உருவாக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு வந்து யூ நீட் அ மல்டி டைமென்ஷனல் ஸ்கில்லை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். வெறும் உங்கள் புத்தக அறிவு மட்டும் இருக்கக்கூடாது, மல்டி டைமென்ஷனல் ஸ்கில்லை உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் வந்து ஒவ்வொரு மேடையிலும் என்னுடைய கண்ணதாசன் அவர்களை நான் கோட் பண்ணுவது உண்டு. அதில் வந்து சாதாரண பழைய பாட்டு தான். நானும் வந்து பல மேடைகளில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த பாட்டை ரொம்ப ஐ லவ் திஸ் சாங். அதாவது வந்து பலே பாண்டியா என்ற ஒரு படத்தில் அந்த காலத்தில் ஒரு பெரியவங்கன்னா இருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரியும். புதிய இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த பாட்டு தெரியுமா என்னன்னு தெரியாது. வாழ நினைத்தால் வாழலாம் என்ற ஒரு பாட்டு படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் அந்த பாட்டையாவது கேட்டிருப்பீங்க. வாழ நினைத்தால் வாழலாம் என்ற ஒரு பாட்டை கேட்டிருப்பீங்க. அதில் வந்து ஒரு வரி அருமையாக சொல்லுவார் கண்ணதாசன். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதில் என்னன்னாக்கா உலகத்தில் வந்து we should know how to look into things. பார்க்க we should know how to look at anything. ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு தெரிய வேண்டும். நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்தார். ஒரு 4:30 மணி இருக்கும். வந்து சொன்னார், சார் என்ன சார் புதுவை மாநிலத்தில் வந்து ஒரே பனிமூட்டமாக இருக்குது, ஆனால் என்னன்னாக்கா மழையே பெய்ய மாட்டேங்குது சார். நான் சொன்ன முதல்ல உங்கள் கூலிங் கிளாஸை கலக்குங்க சார், நீங்கள் வந்து ரேபான் கிளாஸ் போட்டுக்கிறீங்க கருப்பு கண்ணாடி அப்படின்னா. அது என்னன்னாக்கா அவங்களுக்கு என்னன்னாக்கா நம்ம ஒரு பார்க்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த தன்மை இருந்தால் பாதி தானாக நமக்கு கிடைக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் we should know in life எனக்கு என்ன தேவைப்படுகின்றது, what do I want in life என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன தேவை, எல்லாத்தையும் வந்து போய் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவைன்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன உள்பட 99% பேருக்கு வந்து எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியாது. வாட் ஐ நீட் இன் லைஃப்ங்கிறது எனக்கே தெரியாது. அது ஒரு தேடல். அந்த தேடலை தொடர்ந்து நம் வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு என்ன தேவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நம்பிக்கைகள் போனாலும் சரி, கடவுள் நம்பிக்கை கூட இல்லாமல் வாழ்ந்து விடலாம், ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதன் வாழவே முடியாது. நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை இல்லை என்றால் அவன் வந்து இறந்த ஜடமாக கருதப்படுவான். அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த தன்னம்பிக்கையை தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கொடுக்கின்றது, இந்த கல்வி உங்களுக்கு கொடுக்கின்றது, இந்த டெக்னாலஜி உங்களுக்கு கொடுக்கின்றது, நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒன்று. எவ்ரிபடி ஷுட் ஹேவ் அ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். உங்களை நீங்கள் காதலிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் காதலிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். என்னையே நான் நம்பலைன்னா நான் இன்னொருத்தவனை எத்தனை பேரை நம்ப முடியும்? என் மேலே எனக்கு நம்பிக்கை வேண்டாங்க, நான் எப்படி இந்த உலகத்தை நம்ப முடியும்? ஸோ யூ பிகம் அ பெசிமிஸ்ட். உலகத்தை எப்போதும் வந்து ஒரு பார்க்கக்கூடிய, அதுதான் அருமையாக கண்ணதாசன் சொன்னான், பார்க்கக்கூடிய, அதாவது பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும். ஒரு பாதை தெரிய வேண்டும் என்றால் நம்ம பார்க்கக்கூடியது தெரிய வேண்டும். ரெண்டாவது வந்து உங்களை பற்றி யார் சொன்னாலும் நம்பாதீங்க தயவுசெய்து. உங்களை பற்றி யார் உங்களை பற்றி சொன்னாலும் நீங்கள் நம்பாதீர்கள். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது வந்து இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு அருமையான டெஃபினிஷன் வந்து வள்ளுவரை காட்டியும் வேறு யாரும் கொடுத்ததே இல்லை. எப்பொருள் யார் வாய் கேட்பது அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா. அதாவது வந்து உங்களை பற்றிய உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்குங்க. அதான் பெரிய பெரிய மகான்கள்லாம் செஞ்சாங்க. யார் தன்னை பற்றி புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களாக மாற முடியும். அதனால வந்து ஒவ்வொருவரும் நீங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக மாற வேண்டும். அது வந்து இன்னைக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிற அடி வந்து முதல் அடி. இந்த அடியை நீங்கள் தொடர வேண்டும். இது போன்ற பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னென்று கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்விலே செய் நன்றி கொண்ட மகருக்கு என்று சொல்வார்கள். அதாவது வந்து யாரை இருந்தாலும் செய் நன்றி கொண்டவர்கள் அப்படின்னாக்கா, உங்களுக்கு செய் நன்றி கொண்டவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள்.
வாழ்க்கையில் தயவு செய்து உங்கள் பெற்றோர்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கடைசி மட்டும் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெற்றோர்கள் முதியோர்கள் இல்லம் இருக்கின்றது என்று சொல்லும்போது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். காரணம், நம்முடைய கலாச்சாரத்தில் இறக்கு மட்டும் தாய் தந்தையர்களை காப்பாற்றுகின்ற பொறுப்பு ஒரு பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் செய்த அந்த தியாகத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இந்த நேரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு டிகிரி கிடைச்சா உங்களுக்கு உங்க தாய் தந்தையர்கள் காலில் நீங்க உணர்ந்துதான் நீங்க ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். காரணம் என்ன, அவர்களுடைய தியாகம் இல்லை என்றால் உங்களுக்கு இந்த கிராஜுவேஷன் இல்லை, உங்களுக்கு இந்த அந்தஸ்து இல்லை, இந்த பள்ளிக்கூடம் இல்லை, இந்த வாழ்க்கை இல்லை. எனவே நீங்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் நம்முடைய தாய் தந்தையுடைய தியாகத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், போற்ற வேண்டும். தயவு செய்து மறந்து விடாதீர்கள். எனவே இந்த கல்லூரிக்கு உங்களுடைய வெற்றியில் நாங்களும் பங்கு கொண்டு உங்களை வாழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.